அவசரப்பட்டு அண்ணாமலை பதவியில் கை வச்சிட்டோமே, தலையில் அடித்து கொள்ளும் பாஜக டெல்லி மேலிடம். விஜய்க்கு சாதகமாக மாறிய பாஜகவின் முடிவு. தமிழக அரசியலில் இப்போது ஒரு மிகப்பெரிய விவாதம் கிளம்பியுள்ளது. அதாவது, அவசரப்பட்டு அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து விலக்கிவிட்டோமே என டெல்லி பாஜக மேலிடம் இப்போது யோசிக்க தொடங்கிவிட்டதா? அதிமுகவுடனான கூட்டணிக்காக அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிய முடிவு இப்போது பாஜகவிற்கே வினையாக முடிந்துள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக அண்ணாமலை இல்லாத இந்த இடைவெளி அரசியலுக்கு புதிதாக வந்துள்ள விஜய்க்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அமைந்துவிட்டது. தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருந்தவரை அவருடைய அரசியல் முழுக்க முழுக்க இளைஞர்களை குறிவைத்தே இருந்தது. தமிழகத்தின் மூலை முடுக்கெங்கும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை அண்ணாமலை ஏற்படுத்தியிருந்தார். விஜய்க்கு எந்த அளவுக்கு இளைஞர் கூட்டம் திரளுமோ அதே அளவிற்கு அண்ணாமலை செல்லும் இடமெல்லாம் கூட்டம் அலைமோதியது. ஆனால் அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு அந்த இளைஞர் கூட்டம் இப்போது அப்படியே விஜய் பக்கம் திசை திரும்பி இருப்பது தேர்தல் களத்தில் அப்பட்டமாக தெரிகிறது. இது குறித்து அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சமீபத்தில் ஒரு பேட்டியை அளித்திருந்தார். அதில் மிக முக்கியமான தகவல்களையும் பகிர்ந்துள்ளார். அண்ணாமலையை மாற்றியது விஜய்க்கு ஒரு வகையில் மிகப்பெரிய சாதகமாக போய்விட்டது என்றும், அண்ணாமலை மட்டும் களத்தில் இருந்திருந்தால் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுத்திருப்பார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்த இளைஞர்களும் நடுநிலை வாக்காளர்களும் அண்ணாமலை இல்லாத சூழலில் இந்த முறை தங்களது வாக்குகளை விஜய்க்கு அளித்துள்ளதாக கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பாஜகவின் மற்ற தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு சென்ற இடங்களில் வராத கூட்டம் அண்ணாமலை சென்ற இடங்களில் மட்டுமே அலைமோதியது டெல்லி மேலிடத்தை கவனிக்க வைத்துள்ளது. அண்ணாமலையை மாற்றியதால் ஏற்பட்ட இந்த தடுமாற்றம் மே 4 சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகளுக்கு பிறகு தமிழக பாஜகவில் மிகப்பெரிய அதிரடி மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் அண்ணாமலையை கொண்டு வருவதன் மூலமே விஜயின் அரசியல் எழுச்சியை கட்டுப்படுத்த முடியும் என்பதை டெல்லி பாஜக மேலிடம் இப்போது உணரத் தொடங்கியுள்ளது. தமிழக அரசியலில் அண்ணாமலையின் தேவை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. மே 4க்கு பிறகு தமிழக பாஜகவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பது குறித்து கமெண்டில் சொல்லுங்க. அண்ணாமலை மீண்டும் தலைமை ஏற்றால் விஜயின் அரசியல் வேகத்தை தடுக்க முடியுமா? உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.